हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनकी நம்ம எக் பொடி மா செய்ய போறோம் அதுக்கு நான் 2 வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் வானல் சூடானதுக்கு அப்புறம் ஆயில் போட்டுக்கறேன் ஆயில் 3 ஸ்பூன் போட்டுக்கங்க அதுக்கு அப்புறம் நான் அந்த வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாயும் போட்டுக்கறேன் எல்லாம் நல்லா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம் மூணு முட்டையும் நல்லா உடைச்சி ஊத்திட்டு எல்லாத்தையும் எல்லா பக்கமும் போட்டு கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க அப்பதான் நல்லா பொடிசா இருக்கும் அப்பதான் பொடி மாசு மாதிரி இருக்கும் இல்லனா கொஞ்சம் மொத்தமா ஆஃப் பாயில் போட்ட மாதிரி ஆம்லெட் போட்ட மாதிரி ஆயிடும் அதனால நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ நான் கிண்டிட்டு அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கைவிடாம கிண்டி முடிச்சிட்டேன் இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் நான் மிளகாய் தூளும் ஆட் பண்றேன் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணாம்னு சொன்னா வெறும் பெப்பர் மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கங்க நான் இப்போ வந்து மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் நல்லா கிண்டி கைவிடாம கிண்டிட்டு லாஸ்டா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம் இந்த டைம்ல நம்ம இப்ப தக்காளி ஆட் பண்ண போறோம் ஃபர்ஸ்டே போட்டா கொஞ்சம் தண்ணி விட்டுடும் வெங்காயத்துல அதனால தான் இந்த டைம்ல நான் ஆட் பண்றேன் இப்போ தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கைவிடாம கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி விடுங்க இப்போ நான் பெப்பர் ஆட் பண்றேன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு தான் ஆட் பண்ணிக்கங்க நான் ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க லாஸ்ட்டாக கருவேப்பிலை போடுறேன் நான் கருவேப்பிலையும் கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கங்க கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த கவிச்சி ஸ்மெல் இருக்காது முட்டையிட அதனால தான் கருவேப்பிலையும் போடுறேன் கொத்தமல்லி தலையும் போட்டு இறக்கிட வேண்டியதான் என்னோட ஸ்டைலில் எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் இது நல்லாவே இருக்கும் என்னோட ஸ்டைலில் ரெடி இது வந்து சப்பாத்தி பரோட்டா அப்புறம் வந்து நம்ம சாப்பாடுக்கும் சாப்பிடலாம் சைடிஷா தயிர் சாதம் லெமன் ரைஸ் சாம்பார் சாதம் ரசத்துக்கும் சூப்பரா இருக்கும் ஓகே பை அஸ்ஸலாமு அலைக்கும் thank you for watching